வாழ்நாளாந்தம் ஏராளமான தீர்மானங்களை எடுத்து அவற்றை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதிலே இழப்புகளை, தடைகளை, தோல்விகளை, துன்பங்களை, வேதனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். எவராது ஒரு சிலரைத் தவிர மற்ற எல்லோரும் தன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். கணவன் இறந்தவுடன் மனைவி உடன்கட்டை ஏறிவிடுவதில்லை. ஒரே மகன் செத்துப்போனான் என்பதற்காக தாயும் தற்கொலை செய்து கொள்வதில்லை. செய்து வந்த வேலை பறிபோனது என்பதற்காக வேறு வேலை தேடாமல் இருப்பதில்லை. பரீட்சையில் சித்தி அடையவில்லை என்பதற்காக அடுத்த முறையும் பரீட்சை எழுதாமல் இருப்பதில்லை. ஒரு முறை தவறு செய்து தண்டிக்கப்பட்டவன் அதன் பின்பும் தவறு செய்து தண்டனை பெறுவதில்லை. இப்பூ உலகம் நம்மை காப்பாற்றும் என்ற ஒரு சிறுதுளி நம்பிக்கையாவது மனதில் இருப்பது அதற்கு காரணம். அந்த சிறுதுளி அளவான நம்பிக்கையை முழு நம்பிக்கையாக மாற்றிக்கொள்கிறவரே சாதனை படைக்கின்றார். கைம்பெண்களும் சாதனை படைத்து வாழ்ந்து காட்டவே செய்கிறார்கள். பரீட்சையில் பலமுறை தோல்வி கண்டவரும் மிக பெரிய சோதனையில் வெற்றி பெற்று சாதனையாளர்களாகி உள்ளார்கள். தொழில் முயற்சியில் தோல்வியை எதிர்பார்த்தவர்களே பெரிய தொழில் அதிபர்களாகி சாதனை படைத்திருக்கிறார்கள். ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடித்த மருந்தை பரீட்சித்து பார்த்து பல முறை தோல்வியை ஏற்றுக்கொண்டதாலே தான் சரியான மருந்தை கண்டுபிடிப்பை திருத்தி நல்ல மருந்தை உலகுக்கு அளித்து சாதனை படைத்திருக்கிறான். ஒருவன் அவனுக்கு கிடைத்திருக்கும் ஆயுட்காலத்துக்குள் எத்தனை தடவை மூச்சை உள்வாங்கினான், எத்தனை தடவை மூச்சை வெளியே விட்டான் என்று கணித்து சொல்ல முடியுமா? முடிந்தாலும் பரவாயில்லை. மூச்செடுக்க பாரமாக இருக்கிறது என்பதற்காக யாராவது அப்படியே விட்டு விடுவார்களா? மருந்து தேடி உயிர் வாழவே முயற்சிக்கிறார்கள் அல்லவா? இப்போது மூச்சு என்ற இடத்துக்கு வந்தது நல்லதாக எண்ணுகிறேன். இந்த பூவுலக வாழ்க்கையில் இன்பத்துக்கும் மன அமைதிக்கும் சாதனை படைத்தலுக்கும் முக்கியமானது மூச்சுத்தான். மூச்சு பயிற்சியே மருந்தாகும். சித்தர்களும் முனிவர்களும் மூச்சு பயிற்சி ஒன்றையே பேரின்பத்தின் இரகசியமாக கொள்கிறார்கள். தியானம் என்றால் இலகுவான மூச்சு பயிற்சி என்று நான் சொன்னேன். நல்ல காற்றை உள்ளே எடுக்கிறாய். உடம்பினுள் அசுத்த காற்றுகளை திரட்டிய கெட்ட காற்றை வெளியே விடுகிறாய். இதுதான் மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் காற்றை எடுக்கும் போது நல்லெண்ணத்தை நினைத்து கொள்ளு. அது உள்ளே போய் உன் மனதை தூய்மை செய்து மனதில் உள்ள அசுத்தங்களை வெளியேறும் காற்றுடன் அகற்றிவிடும். உன் ஒவ்வொரு உள்ளடுக்கும் மூச்சின் பொழுதும் நல்லெண்ணம் இருக்குமானால் உன்னால் ஒவ்வொரு நாளும் செய்யப்படும் எல்லா செயல்களும் நல்லெண்ணவாகவே அமையும். உன் ஆயுட்காலத்துக்குள் நீர் உள்ளடுக்கும் மூச்சின் எண்ணிக்கையை கணக்கெடுக்க முடியுமா? அந்த எண்ணிக்கை அளவுக்கு நீர் மீண்டும் மீண்டும் நல்லதை நினைப்பீரானால் நல்லெண்ணம் உன் பழக்க வேலையாகிவிடும். அதனால் குழந்தை போன்ற அறிவுடன் உதவியாளராக உன்னுடன் இணைக்கப்பட்ட மனம் முழுதாக நல்லெண்ணம் கொண்ட மனமாக மாறிவிடும். மனதுக்கு நல்லறிவை ஊட்டுவதற்கான பயிற்சியே மூச்சு பயிற்சி. தியானத்திலிருந்து மூச்சு பயிற்சியை அகற்ற முடியாது. தியானம் ஆன்மாவாகிய உன்னை பூவுலக மாயையிலிருந்து விடுவித்து கடவுளாக மாற்றிவிடும். தோல்வி, துன்பம், கவலை, வேதனை, நோய் எல்லாவற்றுக்கும் நல்லவற்றை நினைக்காமையும் நல்ல தீர்மானத்தை எடுக்காமையும் நல்ல செயல்களை செய்யாமையும் மட்டுமே காரணமாகும். நீர் நல்லெண்ணம் என்று நினைப்பது சில வேளை கடவுளால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. மத கோட்பாடுகளையும் போதகர்களின் கருத்துக்களையும் புத்தகங்கள் புராணங்களில் உள்ளவைகளையும் மூட நம்பிக்கைகளையும் அப்படியே முழுதாக நீர் அங்கீகரிப்பதால் உன் எண்ணங்களில் தவறு ஏற்பட முடியும். நல்லெண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தியானத்தால் அறிவூட்டப்பட்ட மனச்சாட்சியை ஆதாரமாக கொண்டு தீர்மானம் எடுப்பீரானால் கடவுள் அதனை அங்கீகரிப்பார். வழுக்களை திருத்தி நீர் எடுக்கும் தீர்மானத்தை நல்லதாக்கி கொண்டால் தோல்வி, கவலை, துன்பம், வேதனை, பயம் இனிமேல் வரமாட்டாது. இது தொடர்பில் சிறு துளி அளவான நம்பிக்கையாவது உனக்கு இருந்தால் அது தியானத்தால் முழு நம்பிக்கையாக மாற்றமடையும். உனக்கு பிரச்சனை வருகிறது என கொண்டால் அது உனக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கையாகும். உன் செயலில் பிழை உள்ளது என்பது கருத்தாகும். உன் நண்பன் ஒரு தவறு செய்தது உனக்கு தெரியும். நண்பன் உனக்கு செய்த உதவி மனதில் இருப்பதால் நன்றி மறக்கக்கூடாது என்ற நல்லெண்ணத்தால் நண்பனை காப்பாற்ற உதவி செய்து விடுகிறாய். நீர் நல்லது செய்ததாக நினைக்கிறாய். அந்த வகையில் உனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் கடவுள் அதனை அங்கீகரிக்க மாட்டார். உன் மனச்சாட்சியையும் உன்னை கொள்ளும். அதுவும் நல்லெண்ணமற்ற தீர்மானத்தின் விளைவுதான். அது மட்டுமன்றி உன் செய்வினை காரணமாக வேறு பிரச்சனைகளும் உனக்கு வரலாம். பாதிக்கப்பட்டவனால் அல்லது வேறு நபரால்
பொய்ச்சாட்சி மூலமான பாதிப்பு, கொலை அச்சுறுத்தலாக கூட உனக்கு வர முடியும். அல்லது 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து உன்னை சுட்டு விட்டும் போகலாம். நீதிக்கு பற்றும் நட்பும் தடையாக அமையக்கூடாது என்பதை உனக்கு தானாக வரும் அனுபவம் உணர்த்தும். அதன் பின்னராவது அதுபோன்ற தவறு நீர் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். துன்பம், கவலை, நோய்கள், ஏமாற்றங்கள், தோல்வி, வேதனை கடவுளின் கருவிகள். கடவுள் மனிதரை நெறிப்படுத்த வைத்துள்ள முதல் ஆயுதம். இவைதான் இந்த அனுபவங்கள் சிந்தனையை தூண்டும், நல்லது கெட்டது பற்றி ஆராய தூண்டும், தன்னை திருத்திக் கொள்ள உதவும். இந்த கருவி எல்லோருக்கும் பொருத்தமானதல்ல. தானாக திருந்தக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள். மற்றவர்களை திருத்தவே போதகர்களை தயார் செய்து கடவுள் அனுப்பி வைக்கிறார். அவர்கள் போதை ஊட்டும் பேச்சையும் உபகதைகளையும் புராண கதைகளையும் பயன்படுத்தி உபதேசத்தை மட்டும் செய்வார்கள். அவற்றை நம்பி சிலர் தங்களை மாற்றி திருந்திக் கொள்கிறார்கள். இன்னும் சிலருக்கு அதுவும் சரி வராது. கதைகளையும் புராணங்களையும் மகிழ்ச்சிக்கான ஆயுதங்களாக மட்டும் எடுத்து ரசித்துக் கொள்வார்கள். போதை ஊட்டும் பேச்சு கதாநாயகனுக்கு எதிரி பலசாலியாக இருப்பதை ரசித்து வில்லன் பாத்திரமாகவே சிலர் மாறிவிடுகிறார்கள். அவர்களை திருத்தவே போதர்கள் அச்சத்தை ஊட்ட முயற்சிக்கின்றார்கள். வில்லன் அடைகின்ற துன்பங்களை விவரித்து காட்டுகிறார்கள். சில வில்லன்கள் காயப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விவரித்து காட்டுவார்கள். காயம் மாறாமல் சாவும் இல்லாமல், சாவும் வாழ்வும் இல்லாமல் அருவருப்பானவர்களாக ஒதுக்கப்படுகிறவர்களாகவும் உண்மையாக நரக வேதனை அனுபவிக்கும் பேய் பிசாசுகளாகவும் மாறுவார்கள் என விவரித்து அச்சமூட்டி திருத்த முயற்சிக்கிறார்கள். இதுவரை சேர்த்த சக்தியையும் செய்த புண்ணியங்களையும் இழந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்துடன் சில சித்தர்கள் தங்களை கடவுள் போல காண்பித்து மற்றவர்களை நம்பச் செய்து சித்துக்களை காட்டி திருந்தாத மனிதரையும் திருந்த செய்ய முயற்சி மேற்கொள்கிறார்கள். இவ்வளவு வாய்ப்புகளையும் கடவுள் ஏற்படுத்தியிருந்தும் புரியாதவர்கள் அனுபவித்த துன்பம், கவலை, தோல்வி, வேதனை அவரை திருத்த கடவுள் அளித்த வாய்ப்பு என்பதை உணர்வார்களா? துன்பம், கவலை, தோல்வி, வேதனை தொடர்பாக அச்சப்பட வேண்டாம். நீர் திருந்தப்பார், எல்லாம் நல்லதாகவே நடைபெறும் என முத்தியா சுவாமிகள் சொன்னார். திருந்தக்கூடியவர்களிடம் பிரதானமான ஒரு பண்பு உருவாக வேண்டும். பகல் கனவு காணாமல் லட்சிய கனவு காணுதல் வேண்டும். உன் தகுதிக்கு தகமைக்கேற்ற வாய்ப்பு மூலமாக லட்சிய கனவை நனவாக்கி தொடர வேண்டும். ஒரு வறிய கூலி தொழிலாளி தனது உழைப்பில் மீதப்படுத்தி ஒரு சில்லறை கடையை ஆரம்பிப்பதை தன் இலட்சிய கனவாக கொண்டு அதனை அடையலாம். அதன் பின்னர் தன் கடையை ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றும் இலட்சியத்தை கனவாக கொண்டு வெற்றி அடையலாம். அதிலிருந்து பெரிய தொழிலதிபராக மாறும் இலட்சிய கனவை ஏற்படுத்தி கொண்டு அதனையும் தன் ஆயுட்காலத்துக்குள்ளே அடைந்து சாதனை படைத்து விடலாம். அதனை விட்டு சுவிப்பில் 50 கோடி விழும் நான் தொழிலதிபராக மாறுவேன் என்று சம்பாதித்த பணம் எல்லாவற்றையும் சுவிப் டிக்கெட்டுக்கு செலவிடும் எண்ணம் நல்லெண்ணமும் ஆகாது, நல்ல தீர்மானமும் ஆகாது, நல்ல செயலும் ஆகாது. உனக்கு காகம் இருக்க பணம் விழுவது போல சுவிப்பும் விழாது. அதற்கு கடவுள் உதவவும் மாட்டார். உன் கனவு உன் ஆயுட்காலத்துக்குள்ளே நிறைவேறாத பகல் கனவாக இருக்கும் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். முயற்சி திருவினையாக்கும். முயற்சியின்மை எல்லாவற்றையும் பகல் கனவாக்கிவிடும். கரோலி சப்பு மெண்டி சப்பு